ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி நட்புன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ ஒரு 1-2 வருஷத்தில் 2 பேரும் ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டோம். அவர் ஆரம்பத்தில் ஒரு பிட் ரோலில் வந்தார். 2 வருஷத்தில் ஈக்குவல் 2 பேரும். இந்த ஃபோட்டோலாம் வந்துருச்சு இங்கே இருக்கிற. அப்போ நாங்கள் 2 பேரும் பாம்பேக்கு ஃப்ளைட்டில் போகிற வசதியும் வந்துருச்சு. 2 பேரும் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கோம். அப்போ நிறையா பேர் படத்துக்கு கேட்குறாங்க. 2 பேரும் ஒன்றா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். குறைச்சிக்கலாமா ஒன்றா நடிக்கிறத, ஒரு பிஸ்கட்டை புட்டு கொடுக்குறாங்கங்கிறத, அந்த பேச்செல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் எடுத்த முடிவு என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ணோம். ஒன்று அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆமாம், அதுக்கு நல்ல கதை. அந்த ஃப்ளைட்லேயே பேசிக்கிட்டு போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். 40 வருஷம் கடந்துருச்சு. இங்கே மறுபடியும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ் திறக்கும் போது இவரை தான் கூப்பிட்டேன் நான், திறந்து வைங்கன்னு. அப்போ இந்த மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு நாங்கள் பேசினோம், எப்போ பண்ணுறோம் நம்ம, எப்போ வேணால் பண்ணலான்னு. கதை கிடைக்கிற வரல தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ 2 படம் பண்ணுறோம். இது ஒன்று, இன்னொன்றும் பண்ணுறோம். இது எங்களுக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, நாங்கள் அதான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த ஏவிஎம் வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்துருந்த அந்த இளைஞர்கள் இவ்வளோ தூரம் பயணித்திருப்பது என்பது யாருடைய கருணைன்னு எங்களுக்கு தெரியாது. யாருடைய கருணையாக இருந்தாலும் அதற்கு இருவரும் தலை வணங்குகிறோம். நினைக்கவே இல்லை நாங்கள். ஆனால் வருவோன்னு தெரியும், இவ்வளோ பெருசாக வருவான்லாம் தெரியாது எங்களுக்கு. வந்துட்டதை தக்க வச்சுக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. தக்க வச்சுட்டீங்க நீங்கள்லாம் சேர்ந்து, அங்கே நிற்க வச்சுட்டீங்க எங்களை. அதற்கு என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருவருமே இருக்கிறோம்.